ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லுங்கி வந்து ஓரம் அடிக்கிறது இல்லைன்னா கையில் மூட்டுறதுன்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லுங்கியை வந்து இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு வந்து ரெண்டாக மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஃப் தையல் போடணும். ரஃப் தையல் வந்து 2 டைம் 3 டைம் போடுறோம். இது எதுக்காக போடுறோம்னா நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் ரஃப் தையல் போடுறோம். அரை இன்ச்சு அளவில் வந்து அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. இடது பக்கத்தை வந்து லுங்கியை தள்ளி விட்டுக்கணும். ரைட் சைடில் வந்து அந்த அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிட்டே வரணும். தள்ளி விட்டு அரை இன்ச்சு அளவுக்கு மெதுவாக தைச்சிக்கிட்டு வாங்க பொறுமையாக. உங்கள் ஊரில் வந்து லுங்கி ஓரம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவாக தைச்சிட்டு வாங்க. இது வந்து புது லுங்கினால் வந்து நூல் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை லெவல் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மெதுவாக தைச்சிக்கிட்டு வாங்க. கார்னர் வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரஃப் தையல் அடிக்கணும். ரஃப் தையல் அடிச்சுட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சிருந்தாலே அதை வந்து இன்னொரு மடிப்பு மடித்து அந்த ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து தைச்சிருந்ததை இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா இதை வந்து இப்படி அடித்தோம்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த பிசுறுலாம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து மறைச்ச மாதிரி இது வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த ஓரத்தில் வந்து அடிச்சிட்ருக்கணும். அட்வான்ஸாக தைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து 2 டைம் அடிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா கரெக்டாக சூப்பராக வரும். இந்த ஓரத்துலேயே வந்து அடிச்சுக்கிட்டு வாங்க. இப்போ அந்த எண்டிங்கில் வந்து ரஃப் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அதை அப்படியே விரிச்சிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். வெளி பக்கத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து படிமான தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப் தையல் அடிச்சுட்டு படிமான தையல் போட போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா லுங்கி வந்து நம்ம தைச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நீட்டாக ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி விரித்து 2 கையிலே வந்து நீவி விட்டு விரித்து இந்த மாதிரி வந்து அரை இன்ச்சுக்கு நம்ம தானே அடிச்சிருக்கோம். அந்த அரை இன்ச்சு லெவல்லே வந்து அதை அடிக்கணும். அடித்து ரஃப் தையல் போட்டு நிற்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. உள்ளே பிசுறு இல்லை பார்த்தீங்களா? ஓகே.